வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நன்னாள், இந்த அருமையான தருணம், சந்தர்ப்பத்தை தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நம் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துக்காக கூட நாங்கள் உள்ள ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பம், இந்த அரிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. எவ்வளோ பேர் நேற்றுக்கு உயிரோடு இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஏன் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது? ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் என்னோடு கூட, என் மகளோடு கூட என்ன சொல்றது, பள்ளியில் ஸ்கூலில் வந்து பார்ப்பீர்களானால் ஒரே கிளாஸில் இருந்த 3 குழந்தைகள், தேர் கால்ட் as triplets. அவங்க அம்மா வந்து 3 குழந்தைய ஒரே நேரத்தில் பிரசவிச்சாங்க. ரொம்ப காலம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அந்த 3 குழந்தைகளும் என்ன சொல்லணும்னா, படிப்புலையும் சரி, எல்லா திறமைகளும் சரி, ஒரு அபரீதமான ஒரு டேலண்ட். கிறிஸ்துவ குழந்தைங்க பயபக்தியோடு தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பார்ப்பீர்களானால் 18 வயது நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க தகப்பன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். என்னை விட 10 வயசு மூத்தவர் தான். திடீர்னு ஒரு சின்ன ஒரு மாரடைப்பு மாதிரி இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அங்கே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணவே அங்கே நெஞ்சை பிடிச்சிட்டு அங்கேயே கீழே விழுந்து மறித்து விட்டார். கேட்டோன்னே என் உலகம், என் உடல் அப்படியே உழுக்கலைந்தது. பார்த்தீங்கன்னா இருதயமானது குலைந்து போனது. எனக்கு மூச்சு விடுறது கூட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால் நம்பவே முடியல. இந்த 3 குழந்தைங்களோட நிலைமை என்ன, அப்படி பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல. கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. குழந்தைங்களும் அப்படி தான், கோல்டு மெடலிஸ்ட்டுங்க. நல்லா படித்து நல்லா திறமையாக இருக்கக்கூடிய குழந்தைங்க. அடுத்த வருஷம் காலேஜுக்கு போக வேண்டியது, 12th ஸ்டாண்டர்ட். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போது நான் 2 காரியங்களை நினைத்தேன். ஒன்று, சந்தர்ப்பம் எனக்கு இருக்கு, அவருக்கு இல்லை. அவருடைய காலம் முடிந்தது. 56 வயதில் அவர் இறந்து விட்டார். ஆனால் எனக்கு இருக்கு சந்தர்ப்பம். அதை நான் வந்து சரியாக பிரயோஜனப்படுத்தலைன்னா ஆண்டவருக்கு என்ன கணக்கு நான் கொடுப்பேன் இந்த நாளில். இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த காரியத்தை எதற்காக எனக்கு கொண்டு வர்றாருன்னா, உன்னால் என்ன பண்ண முடியும், நீ வந்து யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அங்கே வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வந்துட்டு ஓ மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ், இது அதுன்னு அடிக்கிறானுங்க 50-60 பேர். நானும் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக நான் ஒரு மெசேஜை தட்டி விட்டேன். யாரெல்லாம் அந்த 3 குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு. ஒரு 60-70 பேர் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 2 பேர் தான் கை தூக்கினார்கள். அதில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இறந்தவரும் ஒரு கிறிஸ்தவர் என்று தெரியும் அவர்களுக்கு. 2 பேர் தான் தூக்குனாங்க. 2 பேருமே ஹிந்து சகோதரன், ஹிந்து சகோதரி, 2 பேர். அதான் நான் சொல்லுவேங்க, அவங்க இந்துக்கள், இவங்க முஸ்லீம் அப்படின்லாம் நீங்கள் பேசாதீங்க. அவங்களுக்குள்ள கிறிஸ்துவ நான் பார்க்குறேன். அருமையான மக்கள். அவங்களுக்கு சரியான வழி நடத்துதில்லை, சுவிசேஷம் சத்தியம் அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க பாரம்பரியம் அப்படியாக அவர்களை வணைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன செய்வது? நாம் ஜெபிக்க தான் முடியும். அவர்களை நேசிக்கிறோம். நான் கிறிஸ்துவர்களை நேசிக்கிறதை காட்டிலும் நம் ஹிந்து சகோதரர்களையும் நம் முஸ்லிம் சகோதரர்களையும் நான் அதிகமாய் நேசிப்பது என் கர்த்தர் அறிவார். அதிகமாய் நான் அவர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. சரி, அது போகட்டும். பார்த்தீங்களா உலகம் எப்படி இருக்குன்னு? எல்லாம் அதாவது empty words from their empty heads through their empty mouths. புரிஞ்சுதா? வாய் நிறைய காளி வார்த்தைகள். ஏன்னா அவங்க தலையில காலியா இருக்கு, தலை காலியா இருக்கு, அவங்களோட இருதயமும் காலியா இருக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். empty words from their empty heads through their empty mouths.
இன்னைக்கு அப்படிதான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சும்மா எம்டி எம்டி காலியா அடிச்சிட்டு இருக்காங்க. காலி வார்த்தைகள். கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் அதுல நீங்க காணவே முடியாது. அதுல ஒருவரா நீங்க இருக்கீங்களா? கணக்கு கொடுக்கணுங்க நீங்க. ஏன்னா இந்த மாதிரி உயிர் போயிட்டு இருக்கு. என் கண்கள் இல்ல, நான் பார்க்க போன வாரம் பாத்தீங்கன்னா 47 வயது ஒரு சாகிற வயசுங்களா, ஒரு இளைய தலைமுறை, ஒரு நல்ல ஒரு 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் 2 பெண் பிள்ளைங்களும் குட்டி பிள்ளைங்க தான். என்ன இப்ப இருந்தா 15 வயசு அப்படிதான் இருக்கும். அவருக்கு 47 வயசு. நல்லா வெல் பெல்ட் ஆளு, ஜெய்காண்டிக்கா இருப்பாரு. திடீர்னு மறிச்சு போயிட்டாருங்க. அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த 2 குழந்தைங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. என்னதான் சொத்து பத்து இருக்கட்டுமே, ஒரு காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் விதண்டாவாதமா கேள்வி கேட்பாங்க. அப்ப ஏங்க கிறிஸ்துவர்கள் தானே இவங்கெல்லாம், ஏன் கர்த்தர் இவரோட உயிரை இந்த மாதிரி டைம்ல எடுத்தாருன்னா, அதை நீங்க கர்த்தர்கிட்ட தான் போய் கேட்கணும். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு ஒண்ணு தெரியும். என்னன்னு கேட்டா, கர்த்தர் எதை செய்தாலும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அது மரணத்தையும் சேர்த்திதான் அங்க பைபிள்ல குறிப்பிட்டிருக்கிறது. எந்த காலங்களில யார் மறிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. எனக்கு இந்த 2 சகோதரர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தெரியாது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு கூட நடக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறதா? சுவிசேஷத்தின் படி அவர்கள் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையா இருக்கிறதா? அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்து வருகிறார்களா? தேவனுடைய கட்டளைகளின் படி, நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து வந்தார்களா? எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஒருவன் தேவனுடைய கட்டளையின்படி வாழ்ந்து வருகிறான்னா அதுக்குன்னு அவன் 100 வருஷம் இருப்பான்னு சொல்ல வரல. உடனடியாக அப்படின்னா அந்த 2 சகோதரர்கள் வாழ்ந்து வரலையா? நியாயம் தீர்க்கல. இயல்பான உண்மையை நான் எளிதான முறையில உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து மறிக்கிறப்போ 34 வயதுல இருந்து 39 வயது இருக்கும் தான் வேத பாரகர்கள் சொல்றாங்க. சரியா 33 யாருக்கும் தெரியாது. ஒரு கால்குலேஷன் தான் அது. தானியல் புத்தகத்துல இருந்து தான் அதை எடுத்து கால்குலேட் பண்றாங்க. மெஸ்ஸியாவோட கால்குலேஷன் இப்படியா இருக்கும்னு யாருமே குறிப்பிடல. ஏன்னா அதையும் ஒரு இதா மாத்திடுவாங்க. ஒரு ஒரு கல்ச்சரா, ஒரு ட்ரெடிஷனா மாத்தி 34 33 செத்தா புண்ணியமா, 33க்கு மேல செத்தா பாவின்றுவான் நம்மால். அதனால அந்த சரியான அப்படின்னா அவர் தேவனுடைய சித்தத்தின்படி வாழலையா, அல்பாயுசுல இறந்து போயிட்டாரா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா? அதனால அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒருத்தன் கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்தவன் ஒரு மனிதன்னா மாம்சத்தின் ரீதியாக மாம்சமும் ரத்தமும் வாழ்ந்த ஒரு மனிதனை நீங்க பைபிள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதற்கு க்ளோஸா வந்தவர் பவுல் அப்போஸ்தலர். நான் கிறிஸ்துவை போல வாழ்ந்தேன், என்னை போல நீங்களும் வாழுங்க, இமிட்டேட் மீ ஆஸ் ஐ இமிட்டேட் கிரைஸ்ட்னு 1 கொரிந்தியர் 11:1 துணிகரமா எழுதக்கூடிய ஒரு பெரிய ஆசான்னு சொல்லலாம் பவுல் அப்போஸ்தலர்னா. அது பரிசுத்த ஆவியானவர் அனுமதி தந்திருக்காரு. ஏன்னா அதன்படி வாழ்ந்திருக்கிறார், உண்மையாய் வாழ்ந்திருந்ததுனாலதான். அவரு 67 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 67 70 அவர் இறக்குறப்போ, மறிக்கிறப்போ. அதுவும் பெரிய வயசு கிடையாது. சரியா வாழ்ந்தது நம்ம கடைசியா யோவான் அப்போஸ்தலன், யோவான் சீஷன் பார்ப்பீர்களானால் 95 வயது வரைக்கும் ஊழியம் செய்ததாக ரெக்கார்டு இருக்கு. அதுக்கு மேல அவர் மரித்தாரா, அவருடைய உடல்லாம் எங்க இருக்கு, அவருடைய கல்லறை யாருக்குமே தெரியாது. உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு, இந்த உலகத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இப்ப எதுக்காக வயதை சொல்லுகிறேன்னால் 3 காரியம். ஒன்று இன்றைக்கு உங்களுக்கு அந்த வயதை கொடுத்திருக்கிறாருனால், இன்னைக்கு மூச்சு காத்து இருக்குன்னா அதுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். பிரயோஜனப்படுத்துறீங்களா இல்லையா? 2வது, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில இருக்குதா, நியாயப்பிரமாண கட்டளுக்கு இருக்கான்னு. 3வது, நான் இன்னும் முடிக்கல அந்த ஸ்டேட்மெண்ட்டை. சின்ன வயசுல இறக்குறதா, முதிர் வயசுல இறக்குறதா, 70ல இறக்குறதா, 80ல இறக்குறதா, 20ல இறக்குறதா, இறந்து போறாங்களா, அது நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். ஆனால் நீங்க வேத வசனத்தின் படியே வாழ்ந்து கூட சில பேர் இளைய வயதுல மறித்து விடுகிறார்கள். அது ஏன் என்று நமக்கு தெரியாது. அது கர்த்தருடைய சித்தமே. வேத வசனத்தின் அடிப்படையில வாழ்ந்தால் மரணம் நேரிடாதுன்னு எங்காவது இருக்குங்களா? இல்ல. பரலோக ஜீவியத்துக்கு நேராக, உங்களுடைய நித்திய வாழ்வுக்கு நேராக நீங்க கடந்து செல்வீங்கன்னு தான் இருக்கே தவிர, நீங்க முதிர் வயதுல தான் மறிப்பீங்க அப்படின்னு இருக்கு. ஆனாலும் இன்னொன்னு சொல்றேன், ஆறுதலின் வார்த்தையாய் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல தேறுதலின் வார்த்தையை எடுத்துக்கலாம், இல்ல நம்பிக்கையின் வார்த்தையை எடுத்துக்கலாம், இல்ல விசுவாசத்தின் வார்த்தையை எடுத்துக்கலாம்.
என்னோட பர்சனல் நம்பிக்கை என்னன்னு கேட்டா, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். ஜெபிக்கிறப்ப விசுவாசத்தோட ஜெபிக்கிறப்போ நீ அதை பெற்றுக்கொண்டா என்று நம்பு என்று மத்திய 21:22 சொல்லுது. ஏன்னா கேட்டா, இந்த ஆயுள் காலத்தை ஆண்டவரால மாற்றியும் போட முடியும். உங்க விசுவாசத்துல நீங்க ஸ்டெடியா எஸ்ஐகே ராஜா போல இருந்தீங்கன்னா 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். ஆனா அந்த 15 ஆண்டு அவர் சரியா கையாளல. அதுக்கப்புறம் அந்த 15 ஆண்டுல பிறந்தவன் தான் மானசா. 55 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை தவறான பாதையில வழிநடத்தினா. ஏன்னா இவர் சரியா வளர்த்தல அவனை. முதிர் வயதுல பிறந்த. அது மட்டும் இல்லாம இவரும் நிறைய முட்டாள்தனம் எல்லாம் பண்ணினார். எதிரிகள் எல்லாம் கூப்பிட்டு அங்க விருந்து வச்சு எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டாரு. அவன் வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதனால என்னன்னு கேட்டா, எஸ்ஐகே ராஜா போல விசுவாசத்துல இருந்து எனக்கு நல்ல ஆயுள் காலத்தை கொடுங்க, அதோட ஞானத்தை கொடுங்க. ஆயுள் காலத்தை நீங்க மாற்றி நீட்டித்து கொடுக்கக்கூடிய அந்த ஆயுள் காலங்களில் உமக்கு விருப்பத்துக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது, மாறாக அதிகமான காரியங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு ஏதுவான காரியங்களை நான் செய்யணும்னு நீங்க விசுவாசிச்சு ஜெபித்தால், ஏன் நீங்க 100 வயசு இருக்கக்கூடாது? ஏன் நீங்க 90 வயசு இருக்கக்கூடாது? ஏன் நீங்க 80 வயசு இருக்கக்கூடாது? கர்த்தரால 20 வயசுன்னு குறிக்கப்பட்ட அந்த 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 எக்ஸ்பைரி டேட்டை 80 வயசா மாற்ற முடியாதா? மாற்ற முடியும். ஏன்னா நீங்க விசுவாசத்துல நல்ல ஸ்டெடியா நிக்கிறீங்க. சரிப்பா, அப்படின்னா ஆண்டவர் வந்து எடுத்த தீர்மானம் 20 வயசு வந்து தவறு கிடையாதுங்க. அவருடைய கிருபையை நீட்டுக்கிறார், அவருடைய தயவை நீட்டுக்கிறார். ஏன்னு கேட்டா, நீங்க விசுவாசத்துல அப்படி நிக்கிறீங்க. கண்கள்லாம் குளமாகுது. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பாக்குறப்ப 20 வயசுல எல்லாம் இவனை எடுக்க கூடாதுப்பா, எப்படி நிக்கிறான் பாரு என் பையன், கொடுக்கலாம், நீட்டித்து கொடுக்கலாம். என்னோட நம்பிக்கை இது, என் பர்சனல் நம்பிக்கை. இதன்படி நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அகோர மரணங்கள், அகால மரணங்கள், பாதாளத்தின் ஆவியோட தந்திர செயல்கள், இதன் மூலமாக மரித்து போகக்கூடிய காரியங்கள், ஒரு சின்ன சின்ன முட்டாள்தனத்தினால மறிச்சு போறாங்க நிறைய பேர். வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தன் அப்படியே வந்துருவான், அவனை முறைச்சு பார்ப்பான், இவனும் முறைச்சு பார்ப்பான். அவன் வண்டியை கொண்டு வந்து குறுக்கால நிறுத்தி கண் எடுத்து டொப்புன்னு சுட்டுட்டு போயிட்டான் ஒருத்தனை டெல்லியில. போச்சு உயிர். இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்குள்ள எப்படியாவது உங்களை சிக்க வைக்கணும்னு தினமும் சுத்தி திரிகிறவன் வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி. அந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது, நேரிடாது. ஏன்னு கேட்டா, உங்க ஆயுள் காலம் முடியல இன்னும். அது வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். இதை நீங்க நம்புறீங்களா? 2 தரப்பட்ட இது, சரிங்களா? அதனால அந்த சகோதரர்களோட வாழ்க்கை எப்படியா இருந்தது, இந்த நம்பிக்கையில அவங்க வாழ்ந்து வந்தாங்களா, என்ன ஏதுன்னு ஒண்ணு தெரியாது இல்லைங்களா? அதனால எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆண்டவருக்கே தெரியும். அதனால நான் வந்து மறிச்சு போனாங்கன்னா பாத்தீங்களா, உடனடியாக நான் என்ன அவங்கள நியாயம் தீர்க்கலாம். ஆமா, நிறைய பெந்தெகோஸ்து நம்ம சகோதரமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நியாயம் தீர்க்கிற அந்த 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 என்ன சொல்றது, அந்த அது ஒரு சூனியம் பிடிச்ச ஆவி. இட்ஸ் லைக் a black magic, இட்ஸ் லைக் a witchcraft spirit. you are a demon. ஒரு பிசாசு போல இருக்காதீங்க. நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி, யோகிதை இருக்கு? எனக்கு என்ன யோகிதை இருக்கு? அப்படி இல்லைங்க. உங்களால உதவி செய்ய முடியுமா, தொண்டு செய்ய முடியுமா, செய்யுங்க. செய்ய முடியலையா, ஜிப் யுவர் மவுத்னு இருக்கு ஆங்கிலத்துல. அதாவது கொஞ்சம் வாயை மூடிக்கொள்ளுங்க அப்படின்றது. வாயும் உங்க இருதயத்தையும் கொஞ்சம் மூடிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா அதுவே உங்களுக்கு எதிராக கத்தியா மாறுங்க. அதனாலேயே நீங்க நரகத்துக்கு போவீங்க. எவ்வளவு பேர் என்னென்னலாம் பேசியிருப்பான், ஏதோ பாவம் இருக்கு அதனாலதான் 56 வயசுல தூக்கிட்டார் ஆண்டவர், 47 வயசுல தூக்கிட்டார் ஆண்டவர், நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க, அதை விட்டுருங்க கடவுளுக்கு. ஆனா நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், ஏன் சின்ன வயசுல போறாங்க அப்படின்னு. அதுக்கு விளக்கி உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டேன். என் இருதயத்துல சொன்னதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே நேரத்துல உங்களால தொண்டு செய்ய முடியுமா, அதைத்தான் நான் செஞ்சேன். அந்த அம்மா ஒரு விதவை, 3 குழந்தைகளை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஆலாசனானுங்க. ஆர்ஐபி இதுன்னு ஏதாவது ஒரு நயா பைசாவுக்கு உதவுமா அது? உன்னால என்னையா பண்ண முடியும், பண்ணு, இல்லைன்னா பேசாம உட்காரு. இந்த நான் ஆர்ஐபி எல்லாம் போடவே இல்லை. அதுல நேரா விஷயத்துக்கு வந்துட்டேன். ஏசு கிறிஸ்து அப்படிதான் விஷயத்துக்கு வந்துருவார் நேரா. இந்த வாய் ஜவடால் பண்றது, இந்த ஜவ்வு மாதிரி இழுத்து பேசுறது, வாயில தேன் ஒழுகுற மாதிரி பேசிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நயா பைசாவுக்கு உபயோகம் இருக்காது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் நேரத்தை வீணடிக்கிறது. விஷயத்துக்கு வாங்க. வந்தேன் விஷயத்துக்கு. 70 பேர்ல 2 பேர் தான் தேர்னா, 2 பேருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. எப்படி? அதுல கிறிஸ்தவன் இருக்கிறான், கிறிஸ்தவச்சிகளும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ சகோதரிகள் இருக்கிறாங்க, பெந்தெகோஸ்துல இருக்கிறவங்களே இருக்கிறாங்க, கம்பெனியில வேலை செய்யறவங்க. எப்படி இருக்கு பாருங்க. சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினான்னு நான் நம்புகிறேன். சாரி, ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஏன்னா இன்றைக்கு மரண பயம் என்கிற இல்லாத மனிதர்களே கிடையாது. அது யாருக்கு வேணா நேரிடும். ஆனா கவலை கொள்ளாதிருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக பல
வருடங்கள் என்று சொல்லலாம். பல காரியங்களை குறித்து, நியமங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல 4 அத்தியாயங்களாக பிரித்து நாம் பேசினோம். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நிறைய பேர் கேட்கலன்னு எனக்கு தெரியும், ஏன்னா சேனல்ல தான் வியூ வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கத்தி பேசின 5 பேர் 10 பேர் பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்களா? எவ்வளவு முக்கியமான சுவிசேஷ ரகசியங்கள் அதுல இருந்தது தெரியுங்களா? அதை பேசுவதற்கு நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டோம்னு தெரியுங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. மிக அந்த அந்த பிரசங்கம் பண்றப்போ எனக்கு உடல் சோர்வு, எனக்கு ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன். அதுலதான் அதை பண்ணினேன். ரொம்ப மனசு நொந்து போச்சு. 5 பேர் பாக்குறாங்க. கொண்டு போய் சேர்த்துங்க, அது உங்களுடைய கடமை. சரிங்க, பரவாயில்ல. சேர்த்துலனாலும் உங்களை நான் நேசிக்கிறேன். நீங்க சேர்த்துனா கர்த்தர் உங்களை அதிகமா நேசிப்பார், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. என்னுடைய நேசம், என்னுடைய பாசம், என்னுடைய ஐக்கியம், சகோதர ஐக்கியம் மாறவே மாறாது. யாருமே பார்க்கலனாலும் என் கடமையை செய்வதென்று சொல்லிதான் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க. ஆனா உங்க கடமையை நீங்க செய்யுங்க. நீங்க கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? சரி, இன்றைக்கு 16வது வசனத்துக்குள் கடந்து செல்கிறோம். 15வது வசனத்தின் சாராம்சத்தை ரத்தன சுருக்கமா, இயேசு கிறிஸ்துவோட என்ட்ரி 15வது வசனத்தில் நடக்கிறது. அங்கே உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயோட வித்துக்கும் நான் அது என்ன சொல்றது, எனிமிட்டி, விரோதத்தை கொண்டு வருவேன் என்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். பிசாசின் தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கி போடுவார் என்கிற சுவிசேஷ ரகசியத்தை பார்த்தோம். பிசாசும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவான் என்கிற, யூ ஷால் ப்ரூ ஹிஸ் ஃபீட் என்கிற அந்த காரியத்தை, அவருடைய காலை நீ நசுக்கி, குதிங்காலை நசுக்கி போடுவாய் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். இதை குறித்தெல்லாம் ரொம்ப அழகாக ஆவியானவர் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். கேட்கலன்னா இழப்பு உங்களுக்கு தாங்க. ரொம்ப மனசு துக்கத்தோட சொல்றேன், அங்கலாய்ப்போட சொல்றேன். இந்த மாதிரி சுவிசேஷ ரகசியத்தை நான் கேட்டதில்லை. 15வது வசனத்துல மட்டும் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை. அது பண்ணினதுனால நான் பெரிய ஆளு அப்படின்லாம் சொல்ல வரலங்க. சிறிய ஊழியன். எவ்வளோ பெரிய ஊழியர்கள், எவ்வளோ பேர் ஊழியர் இருந்தாலும் அதுல கடைசி ரேங்க்ல இருக்கிறவன் தான் நான். அப்படிதான் என்ன நான் பாக்குறேன். ஏன்னா நான் இன்னும் வளர வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போக வேண்டிய காலங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் எனக்கு ஒரு பெருமிதம், கர்த்தருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு பெருமிதம், பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு பெருமிதம், அவர் எப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, 16வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். டு த உமன் he said. இப்ப என்னாச்சுன்னா, பாவம் நுழைஞ்சாச்சு. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். மரத்து பின்னாடி ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? முன்னாடி வா. இல்ல, நான் நிர்வாணமா இருக்கிறேன். நீ நிர்வாணின்னு உனக்கு யாரையா சொன்னா அப்படின்னு நான் நீ அந்த பழத்தை சாப்பிட்டியான்னு ஆண்டவரே கேட்கிறாரு. ஆமா, நான் சாப்பிடல. இந்த நீங்க கொடுத்தீங்கள இந்த பொம்பளை, அது மோசமான ஒரு வார்த்தை. பொம்பளை, உமன், டார்லிங், கம் டார்லிங், ஏவாள் டார்லிங்னு சொல்லிட்டு இருந்த ஏவாள் டார்லிங் என்னவா மாறிட்டா? இப்போ பொம்பளையா மாறிட்டாங்க. என்ன அநியாயங்க! பிடிக்காத ஒரு வசனம் எனக்கு. அப்படி பேசியிருக்கவே கூடாது. பெண்களை மரியாதையோட, என்ன நிலைமையா இருக்கட்டுங்க, உங்க மனைவியா இருக்கட்டும், எந்த பெண்ணா இருக்கட்டும், மரியாதையா பேசுங்க. மரியாதை இல்லாம எந்த பெண்கிட்டையும் பேசாதீங்க. தவறு. பெண்களும் அப்படிதான், ஆண்களா அவனை பிசாசுன்னு கூப்பிடாதீங்க. மரியாதையா பேச கத்துக்கங்க. அதை நான் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு தெரியுங்களா? ஹிந்துக்கள் கிட்ட இருந்து தாங்க கத்துக்கிட்டேன். மரியாதைன்னா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவத்துல மரியாதை குறைஞ்சிக்கிட்டு கத்தோலிக்கர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேங்க. மரியாதைன்னா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுங்க. அதுக்குன்னு சிஎஸ்ஐல மரியாதை இல்லைன்னு சொல்லல. நான் கத்துக்கிட்டது, இது என்னோட பர்சனல் அனுபவம். ரொம்ப நல்ல மரியாதை கொடுப்பாங்க. நான் எவ்வளவோ முறை மரியாதை எல்லாம் பேசினப்பெல்லாம் அதை நினைச்சு நான் ரொம்ப அழுவேன். அந்த நீர் கொடுத்தீர்ல ஒரு ஒரு பெண் அதை திருப்பி சொல்ல விரும்பல, பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை தான் எனக்கு அந்த அந்த பழத்தை கொடுத்தாள் அப்படின்னு அவன் மேல பிளேம போட்டான். பெண் பிள்ளை பக்கம் திரும்பி ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு யார் கொடுத்தா? நீ ஏன் இப்படி பண்ண? இந்த பிசாசுன்னு இல்ல, இந்த சர்பம் என்ன வஞ்சித்திருச்சு, எனக்கு தெரியாம ஏமாத்தி போட்டான் அப்படி. சரி, உங்க 2 பேத்துக்கிட்ட அப்புறம் வரேன்னு பிசாசு பக்கமா திரும்பி அவனை நியாயம் தீர்க்கிறார். நியாயம் தீர்க்கிறதை விட ஒரு வெளிப்பாடு, அந்த காரியத்தை சரி செய்யும்படி ஒரு வெளிப்பாடு.
15வது வசனம் வந்து ஒரு வெளிப்பாடு. அது அது நியாயம் தீர்ப்பது இன்னும் வருது. பிசாசை வந்து வச்சு செய்யறது பின்னாடி வருது. அது வெயிட் பண்ணுங்க. இப்போ ஸோ சாரி பிசாசை நியாயம் தீர்த்துட்டாரு, அதை பார்த்துட்டோம் 14வது வசனத்தை. உடனடியா நியாயம் தீர்ப்பு வந்து விட்டது. அதனாலதான் நான் ஐம் a firm believer that God is able to judge and execute his verdict while here he is on earth. வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு நாளே தான் அந்த நியாய தீர்ப்பு வரும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. இல்ல அந்த நியாய தீர்ப்புக்கு சில காரியங்களை வைத்திருந்தாலும் இந்த உலகத்தில் வாழும்போது சில நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செய்யதான் செய்கிறார். உடனடியாக வழங்கதான் செய்கிறார். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நிவாரணம் தேவை இல்லைங்களா? எகிப்து தேசத்தின் மேல் நியாய தீர்ப்பு வரதான் செய்தது. 400 வருடம் வரலையே. 400 வருடம் முடிவுல வந்ததா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சதா இல்லையா? அதனாலதான் ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, கூக்குரல் எழுப்பதை விட்டுறக்கூடாது, பரலோகத்தை நோக்கி பார்ப்பதை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள்னு மத்தேயு 26:41 சொல்லுதுங்க. வாட்ச் இன் ப்ரே இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் வித்வுட் சீசிங் அப்படின்னு 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, 16-17 சொல்லுது இல்லைங்களா? சரி, ஜெபம் செய்வது முக்கியம். சரி, இது நியாயம் தீர்க்கப்பட்டு இப்போ நம்ம இவங்களை டீல் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் யார் பக்கமா திரும்புறாரு? ஆதாம் ஏவாள் பக்கம் திரும்பியாச்சு. ஆதாமே வரான் உங்ககிட்ட, அப்புறமா ஏவாள் கிட்ட வர்றார் ஃபர்ஸ்ட். அதனால பெண்கள், ஸ்திரீகளே, சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, பெண்மணி செல்வங்களே, கர்த்தர் உங்ககிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்கணுங்க. ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள்னு இருக்கு. புத்தியுள்ள கணவன் வீட்டை கட்டுவான்னு தெரியும் எங்கேயுமே இல்லையே. அப்ப யார் ரொம்ப புத்திசாலி? எல்லாம் ஜோர கைத்தட்டி சொல்லுங்க. ஸ்திரீகளே, நீங்க தான் பெரிய புத்திசாலிகள். உங்களைத்தான் மனிதனை பலசாலியாய் படைத்திருக்கிறார். புத்திசாலியா யாரை படுத்திருக்கிறார் தெரியுமா? உங்களை தான். அதுக்குன்னு கணவர்கள்ல முட்டாளுங்கன்னு சொல்லலாம். அவங்கள காட்டிலும் உங்களை புத்திசாலியா படைச்சிருக்கிறார். புத்திசாலியா, அறிவுள்ள பெண்கள். அதான் பாருங்க, பெண்கள், அருமையான சிறு குழந்தைகள், கேர்ள் சில்ட்ரன். ரிசல்ட் வருது இல்லையா? 10வது ரிசல்ட், 12வது ரிசல்ட். எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலத்துல இருந்து 30 வருஷமா ட்ராக் ரெக்கார்ட்ல யாரு தான் இருக்கிறா? பெண்கள் தான் இருக்கிறாங்க. டாப் 10 டாப் ஸ்கோரர்ஸ், டாப் ரேங்கிங்ல இருந்தாங்கன்னா 10 பேர் தமிழ் மாவட்டத்துல பார்ப்பீர்களானால் அங்க 10 பேர் இருப்பாருங்களா? மாவட்டம்ல தமிழ்நாடு 10 பேர் இருப்பாங்கன்னா டாப்ல 10ல் 8 வந்து பெண் பிள்ளைங்கள் தான் இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ வரைக்கும் பசங்க படிக்கலன்னு சொல்லல, 2-3 பேர் ரேஷியோ பாத்தீங்கன்னா 7:3 இல்லைன்னா 6:4. 6 யாரு மெஜாரிட்டி யாரு தான் இருக்கிறா? என்ன கர்த்தர் அப்படிதான் படிச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப வந்து ஈகோவா இருக்கும், என்னடா பசங்கன்னா இப்படிதான் முட்டாளா இருப்பானுங்களா அப்படின்னு. அப்படி இல்ல, கர்த்தர் அப்படிதான் படிச்சிருக்கிறாரு. அவங்கள புத்திசாலி ஸ்திரீகள், புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள்னா என்னன்னா, புத்தி இருக்குது, புத்தியை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், தன் கணவனை கட்டுகிறார், தன் பிள்ளைகளை கட்டுகிறாள், தன்னையும் காத்துக்கொள்வாள். பிசாசு வஞ்சிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அக்னியா இருக்கணுங்க. என கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்திரீகளை, இன்றைக்கு வந்து மெசேஜ், இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு தான். ஸ்திரீகளை, ஆண்டவர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறார் தெரியுங்களா? ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்ததே கர்த்தர் தான். இன்னைக்கு சொத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து சம உரிமை திட்டம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்து தான் அந்த சம உரிமை கொண்டு வந்தார். சபிச்சு தீத்தார் ஒருத்தர். நான் ஒருத்தர் ரொம்ப நெருங்கின சகோதரர், ஹிந்து சகோதரர், வீட்டுக்கு போயிருந்தோம். பழைய காலத்து வீடு, சொத்து பிரச்சனை மாட்டிக்கிச்சு. என்னன்னு கேட்டா 2 சகோதரிங்க வந்து கேஸ போட்டாங்க. நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், 150 பவுனை போட்டு தான் எல்லாம் கல்யாணம். உண்மை கதை. இப்பதான் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்ல மனுஷன். நொந்து போய் சொன்னாரு, நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்க, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாரு, அவனுங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. அவனை சபிக்கிறார். அவர்கிட்ட நான் எப்படி சொல்றது? ஏங்க, சம உரிமைங்கிறது வந்து சொத்துல மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலயும் இருக்கு. அவங்க சொத்துல சம உரிமை கேட்டா கொடுத்துட்டு போங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. சம உரிமைங்க எல்லாத்துக்கும். அது என்னங்க, பெண் ஆண் என்ன பெண் என்ன, இல்லைங்களா? அதை கொண்டு வந்ததே நம்ம ஆண்டவர். ஏன்னா 2 பேரையும் படிச்சது அவர் தான். 2 பேரும் ஈக்குவல் இன் த சைட் ஆஃப் காட். ஒருத்தன் பலசாலி, இன்னொருத்தர் புத்திசாலி. பலசாலி கணவன், புத்திசாலி மனைவி. எங்கம்மா போச்சு உன் புத்தி அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா?
அது என்னமோ ஒரு இது இருக்கு இல்லைங்களா, பெண் பிள்ளை சிரிச்சால் போச்சு என்னமோ ஒன்று இருக்கு. அதனால பெண் பிள்ளைகள் எப்பொழுதும் அக்னி மேல நடக்கிறதை போல நீங்க உணர வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவோ வஞ்சகத்தின் மத்தியில, கெட்ட மனிதர்கள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எங்க போனாலும் செக்யூரிட்டி இல்லை நமக்கு. எங்க போனாலும் சரி, எல்லா இச்சை நிமித்தமாக உங்களை பார்க்கிற பார்வைகள், இவைகள் மத்தியில நீங்க வேலை செய்கிற ஸ்திரீகளா இருந்து கணவனுக்கு சப்போர்ட் பண்ணி, பிள்ளை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி, இன்னைக்கெல்லாம் 2 பேரும் வேலை செய்றாங்க. எல்லா ஸ்திரீகளும் வேலை செய்றாங்க. எல்லா சகோதரிகளும் வேலை செய்றாங்க. அவங்க இன்னும் அடிமை ரூபத்துல தான் இருக்கிறாங்க, அடிமை ஸ்தானத்துல தான் இருக்கிறாங்க. தவறு. நீங்க எழும்பி வரணும். இன்னும் அதுக்குன்னு நீங்க கணவன் மேல ஆளுமை செய்யணுங்கிறது இல்ல. கணவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்க. கணவர்களை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோங்க, இவ ஒரு பெண் பிள்ளை, எனக்கு இந்த பொம்பளைன்னு சொல்ல கஷ்டமா இருக்கு, ஆனா இப்ப இவ்வளவு ஒரு பெண் பிள்ளை, எனக்கு இவள் புத்திமதி சொல்லுகிறாளா அப்படின்னா, புத்திமதி சொல்றதுக்கு தான் அந்த பெண் பிள்ளை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஏன்னா உன்னை விட புத்திசாலி அந்த பெண் பிள்ளை, தெரிஞ்சுக்கோங்க. அதுல எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. என் டீம்ல பார்ப்பீர்களானால் பெண் பிள்ளைகளும் இருப்பார்கள், ஆம்பளைங்களும் இருப்பாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் போத் ஆர் தேர். நான் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், பெண் பிள்ளைகள் இருந்து வரக்கூடிய ஐடியாஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஆனா அதை இவங்ககிட்ட சொன்ன ஈகோ வந்துடும். ஏன்னா இவங்க புரியலையே இவனுக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வரல. கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இது சரியா விளங்கல. கர்த்தர் உங்களை புத்திசாலியா ஸ்திரீயா படிச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஆதாமிடம் கேட்கவில்லை, ஃபர்ஸ்ட் ஸ்திரீயிட கேட்கிறார். உனக்கு நான் புத்தியை கொடுத்துருக்கேன்ல, என்ன பண்ணுன அதை நீ வச்சு? எங்க போட்ட நீ? எங்க தொலைச்சான் உன் புத்திய? பெண் பிள்ளை சீரழிஞ்சு அந்த குடும்பமே சீரழிஞ்சிருங்க. பெண் பிள்ளை தவறான பாதையில போயிடுச்சுன்னா அந்த குடும்பமே சதஞ்சு போயிருங்க. எவ்வளோ பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன்மார்கள், தந்தைமார்கள் எல்லாம் பாருங்கன்னா, ஒரு ஸ்திரீயானவள் தவறான பாதையில போய் யாரோட போய் ஏதாவது ஆகி ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி துக்கம் தாங்க முடியாம மரித்து போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பேர் கெட்டு போய் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே பையன் பண்ணான்னு வைங்களா, அவன் ஆம்பளை பையங்க அப்படி. ஏன் தெரியுங்களா? ஏன் அவன் ஆம்பளை பையன் சொல்றான்னா, அவனுக்கு அவ்வளவுதான் மண்டையில அறிவுன்னு அர்த்தம். முட்டாள் ஆம்பளை பசங்களை பத்தி தான் சொல்றேன். அவன் சரியா அவன் புத்தி. அதுக்கு நீ ஆம்பளைங்க முட்டாள் கிடையாதுங்க, அப்படி சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல விலகி என்னால சொல்ல முடியாது. நீங்களும் புத்திசாலி தான். உங்களை விட அறிவாற்றல் உள்ளவர்கள் அருமையான சகோதரிகள். உங்கள் மனைவியா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், உங்களுக்கு நீங்க பெற்றெடுத்த பெண் பிள்ளையா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, எப்பொழுது பாருங்களா பையனையாவது தலையில அவன் ஆம்பளைங்க, அவன் ஆம்பளை பையங்க. பொம்பளைங்கன்னா வீட்டுல அடங்கிதாங்க இருக்கணும். கரெக்ட், அடக்கிதான் வளர்த்தணும். அதென்ன ஆம்பளை மட்டும் அடக்கி வளர்க்க மாதிரி. அவனுக்கு கடைசியில என்னாச்சு தெரியுங்களா? படிக்காம சீரழிஞ்சு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இவன் நாசமா போய் நொந்து போயிருக்கிறாங்க 2 பேரும். இப்ப இவங்க பேரை பெருமைப்படுத்தினது அந்த பெண் பிள்ளை தான். நல்லா படிச்சா, கல்யாணம் பண்ணா, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கா. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு வந்தா அந்த பொண்ணு தான் பணம் கொடுக்குது. இன்னைக்கும் ரொம்ப நெருங்கின சகோதர, ரொம்ப நெருங்கின உறவு எனக்கு, தெரியுங்களா? இந்த மாதிரி எத்தனை குடும்பம் போய் பாருங்க. கடைசி வரைக்கும் ஆம்பளை புள்ளதான் என்ன கடைசி வரைக்கும் பார்த்துவானு போய் பாருங்க. ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து சென்சஸ் எடுத்து பாருங்க, 10ல் 8 பெண் பிள்ளைகள் தான் பார்த்து கொண்டு இருக்குதுங்க. பாசம் நிறைந்த இருதயம் உடையவர்கள். தேர் இஸ் வார்ம்த். அதை குறித்து ஏற்கனவே நான் பேசிட்டேன். பெண்களைத்தான் ஆண்டவர் முதல் என்னன்னு சொல்ல பொறுப்பாளிகளாய் அவர் மாற்றுகிறார். நீங்க தான் வீட்டை கட்டணும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவா. நீங்க தான் வீட்டை கட்டணும். ஏன்னா அது கடமை உங்களுக்கு. அந்த வீட்டை ஆளுமை செய்கிற ஆளுநர் யாருன்னு கேட்டா உங்க கணவர் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆளுநருக்கு ஆலோசனை சொல்வது யாரு? ராஜதந்திரிகள் இருப்பாருங்க இல்லைங்களா, மந்திரிகள் இருப்பாரு இல்லைங்களா, ஆலோசனை சொல்றதுக்கு மந்திரிங்க இருப்பாங்க. நீங்க தான் அந்த மந்திரி, மினிஸ்டர். ராஜா உங்க ஹஸ்பண்ட் தான். அதுக்குன்னு ஹஸ்பண்ட் உடனே மீசையும் முறுக்கிட்ட மந்திரிங்க வா அப்படிங்க கூடாது. என்னையும் ஆலோசனை கொடுத்துருக்கங்க கூடாது. நீங்களும் ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கு இல்லையா? சில நேரம் அவங்களும் வழி தவறி போலாம். ஆனா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிமார்களே, ஒவ்வொரு நாளிலும் மறந்து விடாதிருங்கள், அக்கினி தணல்ல நடந்து போவதை போலதான் உங்க வாழ்க்கை. நீங்க உங்க கணவனை காட்டிலும் அதிகமான கணக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்களை ஆண்டவர் அப்படிதான் வணைஞ்சிருக்காங்க. நம்ம பிதாவாகிய தேவன், நம் கர்த்தர் உங்களை எப்படி வணைஞ்சிருக்கிறாருன்னா, மிக மிக புத்திசாலி அறிவாற்றல் உடையவர்கள். எந்த காரியமா இருந்தாலும் என் மனைவி கிட்ட போய் நான் சொல்லிடுவேன் முதல்ல.
சொல்லி சில காரியங்களை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நீங்க ரொம்ப எமோஷனல் உள்ள, அதாவது எதை சொன்னா அப்படியே உடனே மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி. ஏன்னா உங்களை அப்படிதான் ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு. அது வந்து உங்களோட வீக்னஸ் கிடையாதுங்க, உங்க சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா யூ ஆர் filled with so much of warmth and love and affection and emotion. There is nothing wrong in that. பெண்கள் அழுதாங்கன்னா எனக்கெல்லாம் கண்ணில் எங்கிருந்து தண்ணி வரும்னு தெரியாது, அப்படியே மனசே உடஞ்சு போயிடும். பெண்கள் அழுதாங்கன்னா அப்படியே தாங்க. நிறைய பேர் அப்படி தானேங்க. இப்போ ட்ரெயின்லேயே போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு அம்மா அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே எல்லா ஆம்பளை மாருங்களே ஏமா அழுகுறீங்க, ஏன் என்னாச்சுமா அப்படி பார்த்துருவாங்க. அதே ஒரு ஆம்பளை அழுகிறாருன்னு வைங்களேன், என்ன இப்போ கஷ்டமா பாவம்ட்டு உக்காந்துக்குவாங்க. சில பேர் போய் கேட்பாங்க. ஆனால் ஒரு பெண் அழுதுச்சுன்னா உடனே எல்லாம் வந்து சுத்திடுவாங்க இல்லைங்களா? ஏன்னா அது இயல்பு, அதுதான் இயற்கை. உடஞ்சு போயிடுவாங்க சீக்கிரமா. அதனால அவங்களை நல்லா பாதுகாக்க வேண்டிய கடமை கணவர்மார்களுக்கு உண்டு. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல நான் ஏற்கனவே நிறைய காரியங்களை குறித்து பேசிட்டேன். லா ஆஃப் மேரேஜ் அப்படின்னு அங்க, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையின் நியாயப்பிரமாணம் கட்டளை என்று சொல்லலாம். அது இப்போ நீங்க பார்த்துக்கோங்க. அதை நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல அந்த ஒரு சாப்டர்ல இருந்தே பிரசங்கம் ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கோம், பாடி மைண்ட் ஸ்பிரிட் அண்ட் சோல்ங்கிற அந்த சீரீஸ்ல. சரி பெண்களே, சகோதரிமார்களே, தங்கைகளே, அக்காமார்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி பிரதர் சொல்றீங்கன்னா, உங்ககிட்ட தானே முதல்ல வந்தாரு, ஏன் ஆதாம் கிட்ட ஏன் போகல? அதுலயே தெரியுதா உங்ககிட்ட தான் முதல் அதனாலதான் பிசாசும் உங்களை தேடி வந்தான். ஏன்னா ஆம்பளைங்க வந்து பார்ப்பீர்களானால், ஆண் பிள்ளைகள் பார்ப்பீர்களானால், அவர்கள் அதாவது பலசாலிகள், ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. அவன் கோவம் வந்து இந்த மிருகத்தை எடுத்து ஒரே ஒரு வீசி கொன்னே போட்டான்னா அந்த பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பலசாலி, உடல் பலத்துல இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போக மாட்டான். அறிவாளி யாரா இருக்கணும் அவங்ககிட்ட தான் போவான். ஏன் அவன் அறிவை ஆட்டிட்டான்னா இந்த பலசாலி எல்லாம் ஈஸியா வீழ்த்திடலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படிதாங்க இருக்கும். ஒரு எதிர்நாடு, அதாவது நம்ம நாட்டுக்கு எதிராளிகள் எல்லாம் இருக்காங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான். என்னைக்குமே இவங்க எல்லாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை. என் அனுபவத்துல நான் சொன்னது, நான் 47 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இருக்க போறது இல்லைன்னு சொல்ல வரல. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவில எவன் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்கிறானோ அவனை போய் முதல்ல தாக்கணும் அப்படின்னு தான் அவன் யோசிப்பான். அறிவாளியை தான் வீழ்த்துவான் முதல்ல. பலசாலி ஆட்டோமேட்டிக்கா விழுந்து போயிடும், ஏன்னா அவன் மண்டையில தான் அறிவு இல்லையே. அதனாலதான் வந்து ஏவாளை ஃபர்ஸ்ட் போய் பிசாசு அணுகணும், ஏன்னா இந்த அம்மா அறிவாளி. அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கினார். இந்த அம்மாவோட கேள்வி, இந்த ஞானம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்திருக்குன்னா, இந்த அம்மாவை கீழே விழுக்காட்டுறதுக்கு 45 வருஷம் ஆயிருக்குங்க பிசாசுக்கு. அப்படின்னா இந்த அம்மா லேஸ்பட்ட அம்மா இல்ல, முட்டாளி ஏவாள் அப்படிம்பாங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தவறு. அதுக்கு நான் அறிவாளி ஏவாள்னு சொல்ல முடியாது. அநியாயத்துக்கு அந்த அம்மா அறிவை வந்து தார வாத்துட்டாங்க. சரி, தெரியாம செஞ்சுட்டாங்க, விடுங்க. இப்ப நீங்கெல்லாம் எப்படி ரொம்ப அறிவாளியா? உங்களுக்கெல்லாம் பைபிள் இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு தெரியுமில்ல அந்த அம்மா என்ன தப்பு பண்ணிச்சுன்னு. அப்புறம் நீங்க ஏன் இன்னும் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கிறீங்க? ஏன்னா நீங்க அவ்வளவு அசட்டியா இருக்கிறீங்க. அப்ப நமக்கு என்ன வந்து இது இருக்கு, அருகதை இருக்கு அவர்களை நியாய தீர்ப்பதற்கு. சரி, ஆனா ஏவாள் செய்தது சரி என்று சொல்ல வரல, பட் அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கோம். So to the woman he said, ஆண்டவர் திரும்பி அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உன்னை நான் துணையாளரா உனக்கு, அதாவது துணையாளர்னா யாருங்க? யோவான் 14வது அதிகாரம் 16, 26, 23 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கம்பேனியன், ஹெல்பர்னு சொல்றாங்க. அதாவது உதவி செய்கிற உதவியாளர் மட்டுமல்ல, துணையாளர், கம்பேனியன். அப்படின்னு என்ன? அறிவாற்றல், ஞானம் படைத்தவர். ஞானத்தின் வார்த்தையின் நிமித்தமாக, ஞானத்தின் வழிநடத்தல் நிமித்தமாக என்னை உங்களையும் வழிநடத்தி செல்லுகிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் கூட ஐக்கியம், தொடர்பு வச்சுக்கணும். பாவம் தான் என்னையும் உங்களையும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பிரித்து விடும். அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளிலும் எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரோடு நடந்து செல்லுகிறானோ அவன் அவ்வளவு சீக்கிரம்லாம் விழுந்தே போக மாட்டான். எப்பொழுதும் சக்சஸ் தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படிதான் நடந்தார் பரிசுத்த ஆவியானவரோட. ஆண்டவருடைய ஆவி
நம்மோடு கூட இருக்கிறப்ப அப்படிதான். அதற்கு அதற்கு மாடல் தான் பாத்தீங்கன்னா ஏவாள் வர்றாங்க. ஏவாளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மாம்சத்து ரத்தத்திலுமா பிறந்தவங்க இவங்க. அவங்களும் ஒரு துணைவி, அப்புறம் பாத்தீங்கன்னா உதவியாளர் இப்படின்னு சொல்லலாம். இவர் ஆண்டவராகிய தேவனே பாத்தீங்கன்னா அதே விதமான ஒரு ரோல் பிளே பண்றாரு இல்லைங்களா? ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ 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 வீட்டை கட்டுவ, நீ புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்லி உனக்கு அறிவாற்றலை தந்து, உனக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தை தந்து, உனக்கு என்ன குறை வச்சேனா அப்படின்னு ஆண்டவர் மிக மிக விசனப்பட்டு ஏவாளிடம் திரும்பி சொல்லுகிறார், ஐ வில் கிரேட்லி மல்டிப்ளை யுவர் சாரோ. இதற்கு பொருள் என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இல்லைங்க, பெண்கள்னா உடனடியாக துக்கப்பட்டு அழுது புலம்பி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போகக்கூடிய சுவாபம் எப்பொழுது வந்தது தெரியுமா? பாவத்து நிமித்தமாக பிறந்த சாபம். மன்னிக்கணும், ஏன்னா அப்ப நாங்களாம் சபிக்கப்பட்டவங்களான்னா, நீங்க சபிக்கப்பட்டவங்கல்ல. இந்த குண அதிசயம் சாபத்தினால வந்த குண அதிசயம். இதை முறியடிச்சு நீங்க வந்துடலாம். எவ்வளோ தெபோரா அம்மையார் இருக்காங்க பாருங்க, அவங்கள என்ன துக்கப்பட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. தேவனுடைய ஆவினால பிறந்தவ தீர்க்கதரிசி அவங்க. அங்க சிசராக்கு எதிராக சண்டைக்கு போறதுக்கு அந்த ராஜா சொல்றான், இஸ்ரவேல் ராஜா, எப்ப சகோதரி நீங்க வந்தாதான் நான் போவேன், இல்லைன்னா என்னால போக முடியாது, எனக்கு தைரியம் இல்லை, என் தைரியமே நீங்க தாங்கிறான். அதனால அப்படியெல்லாம் சொல்ல வரல. தைரியமுள்ள ஸ்திரீகள் இருக்கிறாங்க, ஆவில பிறந்தவர்கள் தைரியமா இருக்க வேண்டும். பயத்தின் ஆவி ஆண்டவரிடம் வரக்கூடிய ஆவி அல்ல, பிசாசின் ஆவி. இதெல்லாம் மேற்கொண்டு நீங்க தைரியமுள்ள ஸ்திரீயா மாறதான் செய்றீங்க. ஏன்னா பழைய சாபம் உங்களுடைய உடலிலும் சரி, இருதயத்திலும் சரி, புத்தி சுவாதியத்திலும் இல்லாமல் தான் இருக்கும். அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்திற்கும் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கும் உண்டு. இதற்குள்ள அடங்கி இருக்கிறவர்கள் இந்த சாபத்திற்கு நீங்க உட்படுத்தப்பட மாட்டீங்க. புரிஞ்சுதுங்களா? உடனே குதர்க்கமா ஒரு கேள்வி, பாத்தியா சபிக்கப்பட்டவளே அப்படிம்பாரு இவரு. சபிக்கப்பட்ட அம்மாவா இருந்தாங்க, ஆனா இப்ப கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான அவங்க மாறி இருக்காங்க. இந்த சாபத்திற்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க தைரியசாலி தான். தைரியமா சொல்லுங்க ஸ்திரீகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, தைரியமா சொல்லுங்க, நீங்க தைரியசாலிகள். ஆனால் சில நேரங்களில் நீங்க துவண்டு போய் அழுது டிப்ரெஷனுக்குள்ள போய், பொதுவாக நீங்க பார்ப்பீர்களானால் உலகத்துல பெண்கள் மிக மிக துக்கம் அடைவாங்க, டக்குன்னு துக்கப்பட்டுருவாங்க, டக்குன்னு சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஒரு காரியத்தை சொன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா ஜாலியா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்து பூத்துன்னு அழுதுட்டு இருக்கும். ஏன்னா அது அம்மா பெண் பிள்ளை. இந்த சாபம், ஐ வில் கிரேட்லி மல்டிப்ளை யுவர் சாரோ. ஒரு காரியத்தை அதே சின்ன கிண்டல் பண்ணுவீங்க, அது பையன் எடுத்து ஜாலியா எடுத்துட்டு போயிடுவான். ஆனா பெண் உட்காந்து அழுங்க, ஏன்னா சாரோ. பெரிய பெரிய காரியங்களே அவங்க சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய பெரிய காரியமா இருக்கட்டும், சீக்கிரமா தாங்க முடியாது, உடஞ்சே போயிடுவாங்க. நான் டாக்ஸில வந்துருந்த ஒரு டிரைவர் தம்பி, சின்ன வயசு தான், நல்லா பேசிட்டே வந்தாரு. அவரு சொல்றாரு பைபிள், அவரு நம்ம ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் தான், அவருக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது. அவரு சொல்றாரு, எங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிடுச்சுங்க, 40 வயசுலயே மாரடைப்பு செத்து போயிட்டாங்க, எனக்கு அப்ப வயசு 16 அப்படின்னு சொன்னான். அப்புறம் சொன்ன ஒரு விளக்கம் எனக்கு மிக மிக ஆச்சரியமா இருந்தது. இது ஆதியாகமம் 3:16 இருந்து அந்த பையன் சொல்றான், பாருங்க நம்ம ஆம்பளைங்கெல்லாம் எதை வேணா தாங்கிப்போம், பெண்கள் பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தையும் உடஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் எங்க அம்மாவுக்கு வலி தாங்க முடியாம உடஞ்சே போய் செத்தே போயிட்டாங்க. அவன் சொல்ற அர்த்தம் என்னன்னா, அதே மாரடைப்பு என் அப்பாவுக்கு வந்திருந்தேன்னா அவர் மீண்டு வந்திருப்பாரு, ஏன்னா அவர் ஆம்பளை, அவருக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா இவங்க துக்கத்தையோ இல்ல வலியோ தாங்கக்கூடிய நிலைமையில கடவுள் படைக்கலாங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றாரு. அவருக்கு தெரியாத அவர் ஆதியாகமம் 1:16 பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இதனாலதான் எங்க அம்மா செத்து போச்சுன்னு சொல்றாப்புல. இப்ப முந்தா நாள் கேட்டேங்க, அவர் கூட வந்துட்டு இருந்தேன். விளங்குதுங்க உங்களுக்கு? எதனால வந்துச்சுன்னா சாபங்க. உடனே பெண்களுக்கு மாரடைப்பு வந்தா செத்தே போயிடுவாங்கன்னு சொல்லல, முறியடித்து ஜெபிங்க. அதுக்குதான் நீங்க கர்த்தருக்குள்ள வரணும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கழுவப்பட்டு நீங்க நீதிமான்களாய் பிறக்கணும், ஆவியில பிறக்கணும், ஜலத்தினாலும் ஆவியினால பிறக்கணும், மறுபிறவைகளாய் மாறணும். 2 கொரிந்தியர் 5:17, 3:17 அப்புறம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. வேத வசனத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே வரணும், கதை கேட்கற மாதிரி கேட்கக்கூடாது. எழுதி நோட்ஸ் எடுத்து போய் வாசிக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் நீங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இது 40 நிமிஷம் பேசுறீங்க அப்படிங்கிறீங்க சில பேர்.
ஒரு மணி நேரம் போயிடுச்சு கடைசி பிரசங்கம். 1 ஹவர்லாம் பேசினா யார் பிரதர் கேட்பா? கேட்காத. எனக்கு என்ன கோவம் வந்துருச்சு எனக்கு சட்டுன்னு. 1 மணி நேரம் உயிரை கொடுத்து இங்க கத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறோம். அதை கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு ஏன் ஒரே நேரத்துல 1 ஹவர் இல்லைன்னா 3 நாள பிரிச்சு கேளுங்க. அது உங்க இஷ்டங்க, சரி விடுங்க. உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிறது, எனக்கு என்ன. டு த women he said, I will greatly multiply your sorrow. மல்டிப்ளைன்னு என்ன தெரியுங்களா? பெருக்குவேங்கிறார். 4 நாளும் கூட்டுனா 8, 4 நாளும் பெருகுனா 16. 8 அதாவது துக்கத்தின் காரியம் வேணுமா, 16 துக்கத்தின் காரியம் வேணுமா? ஐயோ 8 போதுங்க அப்படிம்பீங்க. சகோதரிகளுக்கு 16 பெருகுமாமா. ஆனா அந்த 16ஐயும் பூஜ்யமாக்குறதுக்கு ஆண்டவரால முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. உடனே வந்து மனசு உடைஞ்சிடாதீங்க. ஐயோ எங்க வாழ்க்கையே இப்படிதாங்க, நாங்க வாங்கிட்டு வந்த வர்றோம் அப்படிங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க உலகத்தார் மாதிரி. கிடையவே கிடையாது. முறியடிக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம், புத்திர சுவிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். சகோதரிகளை கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். இருதயம் கலங்காதிருப்பதாக என்ன இயேசு கிறிஸ்து 14:1, 14:27 யோவான்ல எழுதியிருக்காரு. அது சகோதரிகளுக்கும் பொருந்தும், சகோதரர்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? சகோதரிகளுக்கு இல்லப்பா இது மொத்தம் சகோதரர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரா? கிடையவே கிடையாது. உங்களுக்கும் சேர்த்துதான். என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆனா அநியாயத்துக்கு இந்த மாதிரி சாபத்திற்கு ஏவாளம்மையார் ஆளாயிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவங்க மனசு, அதாவது யாருமே ஏவாளை பாக்குறது இல்ல. அந்த அம்மா எப்படி அழுதுருக்கும் தெரியுங்களா? கதறி கதறி அழுதுருக்கும். ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, இப்படிப்பட்ட சாபத்துக்கு நான் ஆளாயிட்டனே, நீ என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? நீ கண்கள் மறைக்கப்பட்டது. அப்ப காதுல வந்து இது மட்டும்தான், குரல் மட்டும்தான் கேக்குது. ஏன்னா பாவம் பிரிச்சிருச்சே, ஆண்டவருடைய முகத்து கூட பார்க்க முடியலையே. அண்ட் சாரி, ஐ வில் மல்டிப்ளை யுவர் சாரோ அண்ட் யுவர் கன்செப்ஷன்னா கன்சீவ் ஆகிறது. சரிங்களா? கன்சீவ்னா குழந்தை வந்து கர்ப்பத்துல உருவாகக்கூடிய ஒரு காரியம் மட்டும் அல்லங்க. உங்களோட எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்துலயுமே முதல்ல வர்றது ஒரு துக்கமா தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்திரீகளை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. மனிதர்கள், அதாவது ஆண் பிள்ளைகளை காட்டிலும் பெண் பிள்ளைகள் சீக்கிரமா குழம்பிடுவாங்க. ஆண் பிள்ளைகள் ஸ்டெடியா இருப்பான், அதே தான் அவனும் கேட்டிருப்பான், ஆனா அவன் குழம்ப மாட்டான். இவன் இந்த அம்மா குழம்பிடும், டக்குன்னு குழம்பிட்டு அப்புறம் ஒரு தெளிவுக்கு வருவாங்க. ஒரு ஆட்டிட்டு தான் வந்து அவங்க தெளிவுக்கு வருவாங்க. ஏன்? கன்செப்ஷன். அதுல உங்களுக்கு துக்கம் இருக்கும்னா அதுல குழப்பமும் இருக்கும். ஆனா அதை முறியடிச்சு நீங்க மேல வரணும்னா மரியாதையா இயேசுவின் நாமத்துக்குள்ள வந்துருங்க. வேற வழியே கிடையாது உங்களுக்கு. ஆண்களுக்கும் தான் வழியே கிடையாது. In pain you shall bring forth children. இது சரியா பார்க்கணும்னா மெடிக்கல் ரீதியாகவும் பார்க்கலாம், அதாவது பயாலஜிக்கல் ரீதியாகவும் பார்க்கலாம், பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் பார்க்கலாம். சைக்கலாஜிக்கல் ரீதியா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது புத்தி சுவாதியத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம், துக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்கள அலக்கழிச்சுட்டே இருக்கும். இருதயத்துல ஒரு எண்ணம் அலக்கழிச்சுட்டே இருக்கும். ஆனா கர்த்தருக்குள் வந்த பிறகு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். முன்ன மாதிரிலாம் நான் இருதயத்துல அப்படி கலங்குறதே இல்லைங்க அப்படின்னு சொல்ல சகோதரிகள் நிறைய பேரை கேட்டிருக்கேன் நான். ஆனா அது கர்த்தருக்குள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இப்படித்தான் இருக்கும். ஆனா அது இயல்பு அப்படிதான். ஏன்னா அது சாபம். அந்த சாபத்தை முறிக்கடிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. மறுபக்கம் பார்ப்பீர்களானால் பயாலஜிக்கலா நான் நினைக்கிற ஆண்டவர் எப்படி உங்க உடலை உண்டாக்கி இருக்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த மாத விளக்கு, நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இஷ்யூ, இதெல்லாமே அந்த சாபத்து நிமித்தமாக வந்ததுன்னு தான் நான் பார்க்கிறேன். ஆனா அதை முறியடித்து இயேசுவின் தழும்புகளால சுகம் நீங்க பெற முடியும். உங்களுக்கு அந்த மாத விளக்கு வரப்பெல்லாம் ரொம்ப வலி இருக்கும் சில பேர் சகோதரிகளுக்கு. இதுக்கெல்லாம் நிறைய இஷ்யூஸ் மெடிக்கல் ரீதியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபைப்ராய்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், அதை குறித்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேபர் பெயின், அதாவது நார்மலா டெலிவரி வேண்டாம், எனக்கு சிசேரியன்லேயே அறுத்து எடுத்துருங்க, என்னால் வலி தாங்க முடியாதுன்னு இன்னைக்கு போறவங்க தான் பாதி பேர். இன்னொரு பாதி பேர் வாடகை தாயை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் தான் இன்னைக்கு நார்மல் டெலிவரிக்கு ஒத்துக்கிறாங்க. வலியை தாங்க முடியறதில்லை. ஏன்னா அந்த மாதிரி வழியில தான் நீங்க பெற்றெடுப்பீங்கிறது ஒரு சாபம் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, கர்த்தருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க டெலிவரியை அற்புத விதமா ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார், வலியே இல்லாம. ஏன்னா உங்க வழிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். மத்தேயு 8:17. அவர் தழும்புகளால சுகமானீங்க. அதை நம்புறீங்களா? அப்ப சிசேரியனும் வேண்டாம், வாடகை தாய் வேண்டாம்,
எப்படி நேச்சுரல் மெத்தட்ல ஆண்டவர் உங்களுக்கு எப்படியாக அந்த சிசுவானது வெளியே வரணுமோ அப்படியாக ஆண்டவர் வருவார், என்னை கொண்டு வருவார். வழியே இல்லாம நான் பிரசவம் பண்ணப்பா எனக்கு நடக்கும்னு நம்புறீங்களா? கர்த்தருக்குள்ள வந்துருங்க, வந்துருங்க. ஒன்றும் வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா இது பழைய ஏற்பாடு சாபங்க. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து முறியடிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க, சரிங்களா? தைரியமா இருங்க. அண்ட் இதை வச்சே இன்னைக்கு நிறைய சகோதரிகளை வந்து குத்தி குத்தி காட்டுறாங்க. அப்படியெல்லாம் நீங்க வந்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க. your desire shall be for your husband. உன் எண்ணங்கள் எல்லாம் எதை குறிச்சிருக்குமா? கணவனை குறிச்சிருக்கும். பெரிய பிரசங்கங்க. இன்னைக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா முடிச்சிடணும், ஏன்னா கொஞ்சம் வேகமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸ்திரீகளே, உங்க எண்ணம் எதை சுத்தி இருக்குமா? எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கணவனை சுத்தி தான் இருக்கும். இன்னைக்கு வந்தாரு, சரியா பேசவே இல்லை. அவரு பாவம் என்ன டென்ஷன்ல வந்தாரோ. ஆனா பேசலன்னா உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை திட்டாருன்னா அவ்வளவு. யார் திட்டினாலும் இப்போ ஒத்துக்குவாங்க, யார் திட்டினாலும் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு போயிடும். ஆனா கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா மனம் உடைஞ்சு அங்க அழுதுருவாங்க. கணவர்களே கேட்டுக்கோங்க, எப்பொழுதும் மனைவியோட அன்பா பேசுங்க. என்ன காரியமா இருந்தாலும் சரி, சல்லுன்னு விழாதீங்க. கொஞ்சம் பொறுமையா. ஏன்னா இந்த மாதிரி சாபம் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சுட்டு தான் இருக்குது இப்ப வரைக்கும். கர்த்தருக்குள்ள 2 பேர் வந்துட்டீங்கன்னா உங்க சுவாபமே மாறிடும், அது வேற விஷயம். இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் நேசிப்பீங்க. என் மாம்சத்தை உங்க சொந்த மாம்சத்தை போல உங்க மனைவியை நீங்க நேசிப்பீங்க. ஆனா இந்த மாதிரி காரியம் அடிக்கடி நடக்கும். நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கேன். மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க கணவனை வந்து இன்னொருத்தர், அதாவது கணவர்கள் வேற ஒரு பெண்ணோட பேசுகிறது, அதை மட்டும் எல்லாம் தாங்கவே முடியாது. அவங்கனால வேற ஒருத்தரோட தொடர்பு வச்சாங்கன்னா உடஞ்சே போயிடுவாங்க. கொட்டிய பாவம். கேட்டுக்கொண்டிருக்கிற கணவர்மார்களை கொட்டிய பாவம். இந்த துரோகத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க டிசையர் அதை சாபமா எடுத்துக்கிறதா ஆசீர்வாதமா எடுத்துக்கிறான்னு தெரியல. நான் ஆசீர்வாதமா தான் எடுத்துக்கிறேன். ஏன் உங்களை கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்குவாங்கங்க மனைவிங்க. அந்த ஒரு குணாதிசயம் இருக்கு. ஏன்னா சாபத்தின் நிமித்தமாக வந்த ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அது எப்படி சொல்றது தெரியல. நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமா பாக்குறேன். மனைவிகள் தான் உங்களுடைய பலம். அவங்கள வந்து மரியாதையா நடத்த கத்துக்கோங்க. ஏன்னு கேட்டா அவங்க எண்ணம், அவங்க டிசையர்னா அவங்கள பத்தி நினைக்கிறதோட உங்களை பத்தி தான் அதிகமா நினைப்பாங்க. கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். அப்படிதான் ஆண்டவர் வந்து அதை பணிச்சிருக்கிறார். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ, ஏன் தெரியுமா அதை சொன்னாரு? புத்தியுள்ள ஸ்திரீ, நீ வீட்டை கட்டணும்னு உன் கணவனை நீ தான் பாதுகாத்திருக்கணும். உன் கணவனை சேர்த்து நீ பாவம் செய்வதற்கு நீ ஒரு கருவியா இருந்து விட்டாய். இனிமேல் உனக்கு என்ன சாப்பாடுனா, உன்னை பத்தி நீ நினைக்கிறத காட்டிலும் உன் கணவனை பத்தி தான் நீ அதிகமா நினைப்பேன். அப்படி உன் எண்ணத்தை நான் மாத்திட்டேன், அந்த டியூன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்க்ரூ போல்ட் நட்டெல்லாம் டைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். இதை சாப்பான்னு எடுத்துப்பீங்களா? என்ன கேட்டால் அது ஆசீர்வாதம்னு எடுத்துப்பேன். ஏன் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ். அதுக்குன்னு என் மனைவியை பத்தி நான் நினைக்காதனால இல்லை, அப்படி சொல்லலை. ஆனால் நான் அவங்கள பத்தி நினைக்கிறத விட அவங்க என்னை பத்தி அதிகமா நினைக்கிறாங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ஒரு பெருமிதம், எனக்கு ஒரு ஆறுதல், எனக்கு ஒரு தேர்தல் இல்லைங்களா? and he shall rule over you. இனிமேல் வந்து கணவன் தான் உன்னை வந்து ரூல் பண்ணுவான்னா ஆதிக்கம் செலுத்துவான். ஆதிக்கம்னா என்னன்னு கேட்டா, கணவன்மார்களை இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன் டக்குன்னு. மனைவி 1000 தான் சொல்லட்டும், இருமா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். டக்குன்னு மண்டே ஆட்டக்கூடாது. ஏன்னா அதுல தவறுதல் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். அதை வந்து நீங்க ஆலோசிச்சு நீங்க ஆண்டவரிடம் ஜெபித்து சில காரியங்களை நீங்க விடையா உத்தரவா நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யூ வில் ரூல் ஓவர் தம். அப்படின்னா உங்களுக்கு அதிக ஆதிக்கம் தந்திருக்கிறார் இந்த மாதிரி காரியம் நடந்ததுனால. எவ்வளவு அருமையான வசனம் தெரியுங்களா? தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய மேரீட் பீப்புளுக்கு அருமையான ஒரு வசனம். எல்லாரும் தாம்பத்திய இதுல இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டா 1 கொரிந்தியர் 7வது வசனத்தை தான் அங்க காட்டுவாங்க. அதை காட்டிலும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 வசனத்திலிருந்து தான் 1 கொரிந்தியர் 7வது வசனம். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் பைபிளை டக்குன்னு திருப்பிட்டு இருக்கேன். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேரேஜ்னு எழுதி வச்சிருக்கிறார். ஒரு முழு சாப்டர், 40 வசனம். எனக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆச்சு அது பேசி முடிக்கிறதுக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடுவோம். அன்பின் தேவனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. எவ்வளவு அழகாக நீர் பேசி இருக்கிறீரப்பா. கணவன் மனைவியோட தாம்பத்திய உறவு
சாபமாய் வந்த அந்த சில காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறீர். எப்படி மேற்கொள்வது, நாங்கள் பயத்தில் துவண்டு இருக்க வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் சகோதரிகளுக்கு அருமையான ஒரு போதனை இன்றைக்கு செய்திருக்கிறீர். கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எல்லா தம்பதிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எந்த வீடியோ மிஸ் பண்ண வேண்டாம். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் கேளுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள வழி நடத்துங்க. அப்புறம் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்களும் ஜெபம் செய்யுங்க. உங்கள் ஜெப தேவைகள் இருந்தால் உடனே எல்லாத்துக்கிட்டையும் ஓடாதீங்க, அந்த அக்காட்ட இந்த அக்காட்ட ஓடாதீங்க. தயவு செஞ்சு உட்காந்து ஆண்டவரோடு கூட நீங்க சம்பாஷிக்கிறப்போ அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.